ஆல் இன்னைக்கு ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். அது என்னன்னு சொல்லுவாங்க, இளநரைன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளமோட தான் வந்து நிறைய கிட்ஸ் இந்த ஜெனரேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சார் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்காரு. அவர் அவங்க சன்னை கூட்டிட்டு வந்தாரு. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் டீடாக்ஸ், ஜென்ரல் வெல்னஸ், கிரேவிங் அதெல்லாம் கூட்டு வந்தாரு. இப்போ அவங்களோட அப்டேட் வந்து தம்பி தான் சொல்லணும். தம்பி நீங்க என்ன சொல்லுங்க? ஸ்வீட் கிரேவிங்ஸ் கொஞ்சம் ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிருக்கு. முன்னாடி ரொம்ப நிறைய இருக்கும், இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம்னா 0 to 100னா எவ்வளோ % ஸ்வீட் கிரேவிங் கம்மியா இருக்கு? 75 to 80% வந்து கம்மியா. வெரி குட் வெரி குட். அந்த ஸ்வீட் கிரேவிங் கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்கா பாடி டீடாக்ஸ் ஆயிடும். அப்புறம் வந்து அவரோட ப்ராடக்ட்டும் சரி, அதுவும் வந்து டீடாக்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்க சொன்னேன். அது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ டீடாக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். தினமும் பண்ணணும் நம்ம. ஸோ என்ன ப்ராப்ளம்க்கு பண்ணணும், என்ன ஹெல்த் கண்டிஷனுக்கு பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்ரலி வந்து ஒரு அப்டேட் நீங்க ஒரு கன்சல்டேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜென்ரலி இந்த ஏஜ்ல வரவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா இருக்கு. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேருக்கு வந்து ஜிங்க் அண்ட் காப்பர் வந்து மோஸ்ட் காமன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவேன். அதையுமே நீங்க கரெக்ட் பண்ணணும். சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி பிளஸ்ன்னு சொன்னோம்னா, ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? Oxy+ in root cause. Super. Oxy+ in one word is root cause clearance. Yeah. Thank you so much, sir. வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 வருஷமா வரீங்களா சார்? ஸோ 2.5 years வராரு. ஸோ அவரோட ஜேர்னி வித் ஆக்சி பிளஸ் இஸ் வெரி க்ளோஸ். அவரை ரெஃபர் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி ஆயிருக்காங்க. அந்த புண்ணியம், அந்த ஜெனரேஷனல் பிளெஸிங்ஸ் எல்லாமே அவங்க பையனுக்கு தான் போகும். ஏன்னா அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸோட இருந்து எங்கெங்க போறதுன்னு தெரியாம இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்து IVF ஃபெயிலியர் ஏன் சார் நிறைய கண்டிஷன்ஸோட வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து அவங்களை எங்களை ட்ரஸ்ட் பண்ணது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் ஆக்சி பிளஸ். அதனால தான் அவங்க பையனை கூட்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, sir. Thank you.